அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். பிரித்தானியா வாழ் வேணி சதீஷ் அவர்களால் கழகு என்ற தலைப்பில் எழுதப்பட்ட கவிதை நூல் வெளியீட்டு விழா யாழ் பொதுசன நூலகத்தின் கேட்போர் கூட மண்டபத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்வின் காணொளி காட்சிக்குள் செல்லலாம். வாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அப்போதோ வைத்த கருகிய மனதுக்குள் கடவுள் சிரித்துக் கொண்டிருந்தார். எண்ணங்களும் சிந்தனைகளும் என் தாயகத்தையும் என் ஈழத்தையும் என் தேசத்தையும் என் மக்களையும் என் மொழியையும் என் பாடசாலையையும் என் பல்கலைக்கழகத்தையும் சுற்றி சுற்றி ஒரு கழுகு வட்டமிடுவது போல வட்டமிட்டுக் கொண்டே இருக்கின்றது. கவிதாயினி வேணி சதீஷ் அவர்களுடைய கழகு கவிதை நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற எங்கள் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பேராசிரியர் ஆனா சண்முகதாசையா அவர்களே, இந்த நிகழ்வினுடைய இணை தலைவராக விளங்குகின்ற முனைவர் மனோன்மணி சண்முகதாஸ் அம்மா அவர்களே, இந்த நிகழ்வினுடைய கதாநாயகியாக விளங்குகின்ற கவிதாயினி வேணி சதீஷ் அவர்களே, இந்த நிகழ்விலே வரவேற்பு நடனம் அறிமுக உரை வரவேற்பு நடனத்தை ஆற்றிய மாணவிகளே, அறிமுக உரை ஆற்றிய அன்புக்குரிய பரா ரதீஷ் அவர்களே, சிறப்புரையாற்றிய கனரத்னம் சதீஷ்குமார் அவர்களே, இங்கே வாழ்த்துரைகளை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற நாகமுத்து பிரதீபராஜா ஐயா அவர்களே, பேராசிரியர் சீனா இளங்குமரன் ஐயா அவர்களே, அதிபர் சின்னப்பா நகேந்திரராஜா ஐயா அவர்களே, இந்த நூலினுடைய நூலினுடைய நயப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற கோகிலவாணி தேவராஜா அம்மா அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். மிக சுருக்கமான வெளியீட்டுரையை ஆற்றலாமல் இருக்கிறேன். கவிதாயினி வேணி சதீஷ் அவர்களுடைய இரண்டாவது நூலாக இந்த கழகு நூல் இங்கே வெளியிடப்பட்டு விட்டது. இதிலே 40 பக்கங்களை கொண்ட இந்த நூலிலே 30 கவிதைகள் 31 கவிதைகள் இங்கே அமைந்திருக்கின்றன.
அவருடைய வரலாறை இங்கே பலர் சொல்ல துவங்கி இருக்கிறார்கள். பாட்டுரையிலும் பலர் சொல்லுவார்கள், நான் இருக்கிறேன். ஆனால் இந்த நூலின் நூலாசிரியர் இந்த நூலை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை செய்வதற்கு இந்த நூலிலே இருக்கின்ற சில உரைகளை தொட்டு செல்வது இலகுவாக இருக்கின்றேன். கிராமத்தில் பிறந்து கிராமத்திலேயே வளர்ந்து அவளுக்கு தன் பிள்ளை பட்டணம் சென்று படிக்க வேண்டும் என்ற பேராவல் இருந்தது. பள்ளி படிப்பிற்கு பலமுறை தடங்கள் வந்த போதும் பெருந்தவம் இருந்து என்னை படிக்க வைத்தவள் அவள்தான் என் அன்னை. என்னை பட்டமளிப்பு விழாவில் கருப்பு அங்கியோடு பார்க்க வேண்டும் என்பது அவள் கனவு நினைவாகிய போது அவள் மட்டும் மறைவாகி போனாள் என்று சமர்ப்பணத்திலே வேணிசரீஸ் அவர்கள் தன்னுடைய ஊற்று கண்ணாக விளங்கிய தாயை பற்றி சொல்லி செல்கிறார். தனித்துவமான இயல்புகள் கொண்ட இப்பறவை போன்றே இக்கவிஞரது கவித்துவமும் ஆளுமையும் அசாத்தியமானது என்று ஓய்வு பெற்ற அதிபர் திருமதி கோகிலவாணி அவர்கள் இந்த கவிஞரை சொல்லுகிறார். அதாவது இந்த கழுகுக்கு அப்படி தனித்துவமான இயல்புகள் இருக்கின்றதோ அதே போல இந்த கவிஞரும் ஒரு தனித்துவமானவர் என்று கோகிலவாணி அம்மா அவர்கள் சொல்லி செல்கிறார். மண்பற்றும் மக்கள் நேசமும் கொண்ட இவள் இயற்கையோடு இணைந்து வாழ விரும்பும் ஒரு மானிடம். சுவாசிப்பின் ஒவ்வொரு துளி காற்றிலும் இயற்கையின் வாசத்தை சுவாசித்து அவற்றை தன் கையெழுத்துக்களால் மொழிபெயர்ப்பவள். இந்த பரந்த தேசத்தில் அவள் சிறகடித்து பறக்க தடையாக இருக்கும் அனைத்தையும் உடைத்தறிந்து அவளது சிறகுகளை விசாலமாக பறக்க வழிவிடுவது அவளுக்கு மகிழ்ச்சி தரும் என நம்புகிறேன். அவள் பறக்கட்டும் என்று அவருடைய கணவர் சொல்லுகிறார். அப்ப இப்படி அவள் பறக்கட்டும் என்று சுதந்திரமாக விடுகின்ற கணவர் கிடைத்தது வேணிசரீஸுக்கு ஒரு மிகப்பெரிய வரம். அதை நான் நினைக்கின்றேன். அவர் கணவருடைய உரையிலும் சிறப்புரையிலும் அவர் சொன்னார், அந்த சுதந்திரத்தை அவர் சிலாய்க்கிறார். அது அவருடைய இயல்பு, தன்னுடைய மனைவியினுடைய இயல்பு. அந்த இயல்பினூடாக அவர் பறக்கட்டும் என்று முழுமையாக சுதந்திரத்தை கொடுக்கிறார். எனவே ஆட்காட்டியாக பறந்த வேணிசரீஸ் என்று கழுகாக மாறினார். கவிஞர் வேணிசரீஸ் அவர்களை பற்றி சொல்வதானால் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். நான் என்னுடைய கருத்துக்கள் சொல்லவில்லை, ஒவ்வொருவருடைய கோட்டேஷனை சொல்லிக் கொண்டு வருகிறேன். இவர் தமிழ் மீதும் தாயகம் மீதும் அளவற்ற பற்று கொண்ட கவிஞர், எழுத்தாளர், அறிவிப்பாளர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், சிறந்த மேடை பேச்சாளர், ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், இப்படியாக இவரின் பன்முகத்தன்மைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். கவிஞர் வேணிசரீஸ் அவர்கள் மல்லாவி மண்ணில் பிறந்து மண்டதீவு மற்றும் மல்லாவியில் வளர்ந்து காலச்சுழற்சியில் தாயகம் பிரிந்த வலசையாகி இப்போது லண்டன் மாநகரில் வாழ்ந்து வருகிறார். இவர் யாழ் பல்கலைக்கழகத்தின் அரசு அறிவியல் விஞ்ஞானத்தில் சிறப்பு பட்டம் பெற்றவர். பல ஆண்டுகளாக ஊடகத்துறையில் அனுபவம் பெற்றவர். இது தியா காண்டிமன் என்பவர் வேணிசரீஸ் என்று சொல்லுகிறார். என்னுரை என்பது வேணிசரீஸ் அவர்களுடைய உரை. கடல், நிலவு, பறவைகள் என விளங்கும் உலக படைப்புகள் ஒவ்வொன்றும் ரசிப்பின் உச்சத்தில் என்னை கொல்லும்படி உண்ணும் உணவை விட இவற்றின் மீது அதிகம் நேசிப்பு எப்போதும் எனக்குண்டு. சிறகசைத்து வானுயர பறக்கும் பறவைகளின் இறகில் அசையும் காற்றை சுவாசிக்கும் போது பறவைகள் மீது அதீத காதல் ஏற்படும். அதனால் தான் எனது முதலாவது நூல் ஆட்காட்டி எனும் பறவையின் பெயரில் வெளிவந்தது. இப்போது கழுகு என்ற வியத்தகு பறவையின் பெயரில் இரண்டாவது நூல் வெளிவருவதில் மட்டற்ற மகிழ்ச்சியே என்று வேணிசரீஸனுடைய கூற்று இருக்கிறது. உங்களுக்கு விளங்கி, அதாவது சமர்ப்பணத்தில் இருந்து அவருடைய உரை வரை நான் சொன்ன விடயங்களை வைத்துக் கொண்டு இந்த நூலினுடைய கருப்பொருள், இதனுடைய அடிநாதம் உங்களுக்கு புரிந்திருக்கு. எனவே இந்த ஒரு அடிப்படையிலே வேணிசரீஸ் அவர்களுடைய கவிதைகள் வேறு கொண்டிருக்கின்றன. வெளியீட்டுறையிலே நான் கவிதைகளை பற்றி கணக்க சொல்லக்கூடாது, அம்மா பார்த்து கொண்டிருக்கிறார். என்றாலும் 31 கவிதைகள் இருக்கின்றன. நான் 3 கவிதைகள் 10 நிமிடம் சொல்லணும். இல்லாட்டி கொஞ்சம் நான் 4 கவிதை சொல்ல வந்தால் சில ரொம்ப சொல்லி போட்டேன், கழுகு அவர் சொல்லி போட்டார். அமைதி என்ற ஒரு கவிதையை வேணிசரீஸ் அவர்கள் சொல்ல, நான் 3 பதச்சோறுகளாக 3 கவிதைகளை தொட்டு காட்டுகிறேன். அதன் ஊடாக இந்த நூல் என்னத்தை சொல்ல வந்தது என்பதை அம்மா விரிவாக சொல்லுவார். அமைதி.
இலையோடு இலை பேசி மலர் இதழ் மீதி தவழ்ந்து அலையோடு கை சேரும் காற்று மட்டும் பேசட்டும். இலையோடு இலை பேசி மலர் இதழ் மீது தவழ்ந்து அலையோடு கை சேரும் காற்று மட்டும் பேசட்டும். ஒளியில்லா மயானத்தின் மரண அமைதியில் உயிரோடு உரசும் மனங்கள் மட்டும் பேசட்டும். இரைச்சலோடு இயல்படந்த இவ்வுலகம் சில நொடிகள் அமைதியாகட்டும். எரியும் சுடர்களின் ஓசை மட்டும் ஒலிக்கட்டும். சுடரில் ஓசை இருக்கிறது என்பதை நான் இன்றுதான் அறிகிறேன். அதுவும் நல்லா தான் இருக்கிறது. எரியும் சுடர்களின் ஓசை மட்டும் ஒலிக்கட்டும். சத்தங்கள் சரசரக்கும் நித்திய பூமியில் சற்றேனும் ஓய்வற்ற பெரும் சத்தம் ஒரு நிமிடம் உறங்கட்டும். சத்தங்கள் சரசரக்கும் நித்திய பூமியில் சற்றேனும் ஓய்வற்ற பெரும் சத்தம் ஒரு நிமிடம் உறங்கட்டும். ஒப்பற்ற அமைதி ஒருமுறை இந்த உலகை ஆளட்டும் என்று அமைதி என்ற ஒரு கவிதையில் இருக்கிறார். இது ஒரு உலகம் கடந்த ஒரு சிந்தனையாக நான் பார்க்கிறேன். இது வெறுமனே ஈழம் அல்லது பிரித்தானியா என்பதை தாண்டி இந்த உலகம் அமைதியிலே உறங்கட்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை சுமந்து அவருடைய இரண்டாவது கவிதை இருக்கிறது. இங்கே முக்கியமான ஒரு கவிதை, இதை நான் சொல்ல வேண்டும். இது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெண்களுக்கும் பொருந்தும், பிரித்தானியாவில் இருக்கிற பெண்களுக்கும் பொருந்தும். அவள் இல்லாத வீடு. இது ஒரு நாங்கள் எங்களுடைய பெண்ணிய கவிதைகள் பெண் கவிஞர்களுடைய கவிதைகளை பற்றி சிலாய்க்கின்றோம். இந்த கவிதை ஒரு முக்கியமான கவிதையாக இடம்பெற வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். வாசலில் வரும் முன்னே காற்றில் மிதக்கும் கற்பூர வாசனை இல்லை. அவள் இல்லாத வீடு. ஒரு கற்பனை பண்ணிப்பாரு. வாசலில் வரும் முன்னே காற்றில் மிதக்கும் கற்பூர வாசனை இல்லை. கலைந்து கிடக்கும் காலனி குவியலில் நேர்த்தி இல்லை. வரவேற்பறை இருக்கையில் கடைக்குட்டி வைத்த மிச்ச உணவில் ஈ மொய்த்தபடி கிடந்தது. எடுத்து போடப்படாத நேற்றிய உணவு துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. 4 நாட்களுக்கு முதல் பாவித்த தேத்தண்ணி கோப்பைகளில் எறும்புகளும் பூச்சிகளும் இனிப்பை தேடிக்கொண்டிருந்தன. துரித உணவு பட்டிகளும் அதன் எச்சங்களும் அங்காங்கே பரவி கிடந்தன. துரித உணவு அங்கதான். துரித உணவு பட்டிகளும் அதன் எச்சங்களும் ஆங்காங்கே பரவி கிடந்தன. குளிர்சாதன பெட்டி அழுகிய உணவுகளுக்காக குத்தகைக்கு விடப்பட்டு கிடந்தது. நலசல கூடத்து மனம் உடலை பிரட்டி கொண்டு வந்தது. படிக்கும் இடத்தில் கிழிந்த மற்றும் கலைந்த நூல்கள் பரவி கிடந்தது. எப்போதோ வைத்த கருகிய மலருக்குள் கடவுள் சிரித்துக் கொண்டிருந்தார். எப்போதோ வைத்த கருகிய மலருக்குள் கடவுள் சிரித்துக் கொண்டிருந்தார். போய்த்த ஆடையது போய்க்காத ஆடையது என்பது யாருக்கும் தெரியாது. துப்புரம் செய்யப்படாத நிலத்தில் தூசிகளும் குப்பைகளும் குவிந்திருக்க கூரையில் ஒட்டடைகள் கூத்தாடி கொண்டிருந்தன. ஏனெனில் அந்த வீட்டில் அவள் இல்லை. சிலிர்க்கவில்லையா? அதாவது ஒரு பெண் வீட்டிலே இல்லை என்றால் அந்த வீடு என்னாகும்? அது யாழ்ப்பாணத்தில் என்னாகும், பிரித்தானியாவில் என்னாகும் என்பதற்கு இந்த கவிதை ஒரு பதச்சோறாக இருக்கிற கையை தட்டி ரசிகர் ஒரு நிலை சார்ந்த கவிதை நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த கவிதை ஒரு வேணி சதீஷை அடையாளப்படுத்த நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு வீடு ஒரு பெண் இருப்பதாலே எப்படி இருக்கும், அந்த பெண் இல்லை என்றால் எப்படி ஆகும் என்பதற்கு இந்த கவிதை ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே அம்மா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இந்த சந்த கவிதைகள் எல்லாம் குறைந்து கொண்டு போய்விட்டது, இப்ப இதனை பற்றி எளிதாக படிப்பதற்காக ஒரு அழகான ஒரு சந்தத்தை ட்ரை பண்ணியிருக்கார். கருமேகம் மலை தட்டி பெருவெள்ளம் பாயும், எங்களுடைய மகாகவியினுடைய சந்தம். கருமேகம் மலை தட்டி பெருவெள்ளம் பாயும், இளங்கொண்ட பயிரெல்லாம் வான் பார்த்து மேவும், சதிராடி நதி வெள்ளம் கடல் தேடி பாயும், நதியோடும் வெளியோடும் மனம் கொள்ளை போகும், மனப்போடு வயல் நாற்று காற்றோடு ஆடும் காதல் கணிப்போடு கருங்குயிலும் கீதங்கள் பாடும். எப்படினால் யாழ்ப்பாணத்து மழை. ஆனால் அவருக்கு பெரிய கவலையா இருக்கு, ரசிக்க முடியாத லண்டனில் மழையின் சரிப்போடு இந்த நினைவுகளை அவர்கள் மீட்டி பார்க்கிறார். துப்பாக்கி கணக்க சொல்லவில்லை, இவ்வளவு பிடிக்க போகிறேன். துப்பாக்கி இந்த உலகத்தின் துப்பாக்கி. இறந்து விட்டதை விட இறந்து விட போகிறேன் என்ற வரி மரணத்திலும் கொடியது. குறிவைத்த துப்பாக்கியின் முன் நிராயுதபாணியாக நின்று பாருங்கள், என் கதை புரியும்.
நாடி நரம்புகளின் இரத்த ஓட்டம் உறைந்து துடிப்பற்ற இதயத்தை தோட்டாமல் உடலுக்கும் நிலை கொடியது. இந்த துப்பாக்கியை யார் கண்டுபிடித்தது? நிராயுத பாணிகளை நிற்க வைத்து கொள்வதுதான் வேலையா? ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்ட முடியும் தான். ஒரு கன்னத்தை அடித்தால் மறுகன்னத்தை காட்ட முடியும் தான். ஒரு இதயத்தை குண்டு துளைத்தால் மறுமுறை கொடுக்க என்னிடம் மற்றொரு இதயம் இல்லையே என்று இது கவிதையாக தந்தது. இந்த இதோட நான் கடைசியாக இந்த கழுகு கவிதையை சொல்லி முடிப்போம் என்று பார்த்தேன். சிலர் சொல்லிவிட்டார், திருப்பி சொல்லுவது பொருத்தமில்லை. ஒரு கழுகு எப்படி ஒரு தனித்துவமான பறவையாக இருக்கிறது, அதனுடைய பெருமை என்ன? கழுகு அமெரிக்காவுடைய சின்னம். கழுகு சாதாரணமானதல்ல. அந்த கழுகுக்கு பெருமை இருக்கிறது. எத்தனையோ பறவைகள் இருந்தால் ஆவேஸ் நாங்கள் சொல்லுவோம், தோட்டத்தில் ஆவேஸ் என்று சொல்லுவோம், ஆவேசத்தில். ஆனால் இந்த பறவைகளிலே ராஜா என்றுதான் சொல்லுவார்கள் கழுகு. இந்த கழுகுக்கு சில தனித்துவமான குணங்கள் இருக்கின்றன. அந்த குணங்கள் போல நீ வாழ் என்று சொல்லி அவருடைய அந்த தொகுப்பு முடிகிறது. எனவே ஒரு ஆட்காட்டியாக உலகத்தை காட்டிய வேணி சதீஷ் அவர்கள் அடுக்காக அடுத்த படிக்கு போயிருக்கிறார். அடுத்தடுத்த நூல்களும் சில நேரம் அடுத்தடுத்த பறவைகளாக வரலாம் என்று சொல்லி இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஒரு பெண்மணி இந்த மண்ணிலே வந்து இந்த நூலை அழகாக வெளியிட்டிருக்கிறார். அவருடைய புத்திரி தான் இந்த அட்டைப்படத்தை வரைந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்படுகிறார். எனவே அந்த அவருக்கு ஒரு வாக்கு என்றால் அவருடைய புத்திரி இந்த அட்டைப்படத்தை வரைந்திருக்கிறார். எனவே இந்த நூலை வெளியிடப்பட்டு விட்டது. வெளியீட்டுரையை ஆற்றி இந்த நூலை பற்றிய ஒரு படத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். வேணி சதீஷை பற்றிய ஒரு படத்தை தந்திருக்கிறேன். ஒரு 3 பதச்சோர்களாக இந்த கவிதைகள் ஊடாக அவருடைய கவிதை உலகம் என்ன என்பதை தந்திருக்கிறேன். எங்களுடைய கவிதை பரப்பு, எங்களுடைய தமிழ் கவிதை சதீஷ் அவர்கள் சொன்னார். 2000 ஆண்டு பெருமைமிக்க ஒரு தமிழ் கவிதையிலே பெண் கவிதாளிகளுடைய தனியான ஒரு வரலாறு இருக்கு. அதிலே வேணி சதீஷுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும். அதற்கான சான்றுகளாக இந்த கவிதைகள் அமைகின்றது என்று கூறி என்னுடைய வெளியீட்டுரையை நிறைவு செய்கிறேன். மேகத்தின் வண்ணத்தை எடுத்த தேகத்தை தனக்காய் மடித்த காரணம். மேகத்தின் வண்ணத்தை எடுத்த தேகத்தை தனக்காய் மடித்த காரணம். போகத்தை வைத்தே உலகை படைத்தவன் மாயத்தை யாரோ அறிவாரே. போகத்தை வைத்தே உலகை படைத்தவன் மாயத்தை யாரோ அறிவாரே. மேகத்தின் வண்ணத்தை எடுத்த தேகத்தை தனக்காய் வடித்த காரணம். காலத்துள் ஞானத்தை புகுத்தி வைத்தவன் ஞானத்தை
கொடுத்து விட்டவன் கோலம் காட்டி என்னை கொள்ளை கொண்டவன் சீலத்தை நானே அறிவேனே கோலம் காட்டி என்னை கொள்ளை கொண்டவன் சீலத்தை நானே அறிவேனே காலத்துள் ஞானத்தை புகுத்தி வைத்தவன் ஞானத்துள் மாயை தொடுத்து விட்டவன் நீ கொடுத்ததை சூடிய என்னவன் பாடிய தமிழை தேடிய மன்னவன் கொடுத்ததை சூடிய என்னவன் பாடிய தமிழை தேடிய மன்னவன் பாடிய போதனை எடுத்து தன்னையே மூடி வைத்ததை யார் அறிவாரோ பாடிய போதனை எடுத்து தன்னையே மூடி வைத்ததை யார் அறிவாரோ சூடி கொடுத்ததை சூடிய என்னவன் பாடிய தமிழை தேடிய குதித்தே ஓடி வரும் நதி மெல்லென கவளும் வேகமென்னும் போதி சில்லென குதித்தே ஓடி வரும் நதி மெல்லென கவளும் வேகமென்னும் போதி சில்லென கவளும் தேகமில்லா தருணம் சொல்லும் சேதியை நான் அறிவேன் தில்லென தவறும் தேகமில்லா தருணம் சொல்லும் சேதியை நான் அறிவேன் தில்லென குதித்தேன் ஓடி வரும் நதி மெல்லென அவளும் தேகமென்னும் பாதி மல்லிகை பூவின் மணந்தனிலே துள்ளிப்பாயும் மானின் செடிகளிலே மல்லிகை பூவின் மணந்தனிலே துள்ளிப்பாயும் மானின் செடிகளிலே மெல்ல பாதம் தோடும் மலகினிலே அந்த பொல்லாதவனை நான் அறிவேன் மெல்ல பாதம் தொடும் மலையிலே அந்த பொல்லாதவனை நான் அறிவேன் மல்லிகை பூவின் மனதனிலே ஒளிபாயும் மானின் செடிகளிலே மோனவழியிலே நான் இருக்க மோகனமில்தம் உணர்ந்திருக்க மோனவழியிலே நான் இருக்க மோகனமில்தம் உணர்ந்திருக்க முடிந்தது பிறவி இனி எனக்கு முடித்தவன் முதல் எனக்கு முடிந்தது பிறவி எனக்கு முடித்தவன் கண்ணன் எனக்கு முடித்தவன் கண்ணன் முதல் எனக்கு முடித்தவன் கண்ணன் முதல் எனக்கு முடித்தவன் கண்ணன் முதல் எனக்கு கண்ணா 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 கண்ணா
ஒன்றுதான் அழிவற்ற செல்வம், மற்றவை எல்லாம் அழிந்துவிடும். அதனால் தான் அது இன்றும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த கல்வியை எனக்கு அமுது போல் குலை தூண்டிய பல பேர் இங்கு வருகை தந்திருந்தார்கள். ஒவ்வொருவரையும் பேரிட்டு வணக்கம் சொல்ல நேரம் போதாமையினால் அத்தனை பெருந்தகைகளுக்கும் எனக்காக அல்லது இந்த இலக்கிய உலகத்திற்காக படைக்கப்பட்ட இந்த நூலுக்காக வருகை தந்த அத்தனை தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலேயே என்னுடைய மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த ஏற்புரையை இப்போது செய்யலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே நேரம் போதாமல் இருக்கின்றது. மிக சுருக்கமாக இந்த ஏற்புரையை செய்ய வேண்டியவளாகவும் இருக்கின்றேன். தொடர்ச்சியாக நான் இந்த இடத்திலே உரையின் ஆரம்பத்திலேயே ஒரு சிலருக்கு நன்றியினை கூறிவிட்டு என்னுடைய உரைக்குள் செல்லலாம். அந்த வகையிலே கண்ணுக்குள் வைத்து காத்திடும் எனது அருமை கணவர் திரு எஸ்.கே. சதீஷ் அவர்களுக்கு இந்த இடத்திலே நன்றியினை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். என் எண்ணம் எதுவோ அது அவருடைய செயல், அவர் எண்ணம் எதுவோ அதுதான் என்னுடைய செயலாகவும் இருக்கின்றது. அதனால்தான் இந்த பாதை மிக தெளிவானதாக இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். அதைவிட என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் நன்றியினை கூற வேண்டியவளாக இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், ஒரு புலப்பெண் பிரசவிக்கின்ற போது ஒரு பெரு முடக்கத்தில் நாங்கள் இருந்தோம். அந்த பெரு முடக்கத்திலே புலப்பெண் என்ற குழந்தை பிரசவித்தது. அந்த புலப்பெண் பல பணிகளை செய்திருக்கின்றது. பூட்டிய அறைக்குள் இருந்து கொண்டு நானும் எனது கணவனாரும் இந்த பணியை செய்கின்ற போது என்னுடைய குழந்தைகள் ஒருபோதும் தொந்தரவு செய்ததில்லை. அதற்காக அவர்களுக்கு இந்த இடத்திலே நான் நன்றியினை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த புலப்பெண்ணின் பல்வேறு பணிகளின் அடுத்த பணியாக இந்த வெளியீடு அமைந்திருக்கின்றது. புலப்பெண் இன்று கழுதினை வெளியிட்டு வைப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. புலப்பெண் மக்கள் சொத்து. அது சதீஷுக்கோ அல்லது வேடிக்கோ உரிய ஒன்று அல்ல. அது மக்களுடைய சொத்து, தமிழுக்குரிய சொத்து. அது தொடர்ந்தும் பயணிக்கும். தன்னுடைய கழுகை போல தன்னை புடம் போட்டு பயணிக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதற்கு உங்களுடைய அனைவருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை. இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு ஒருவரை சொல்ல வேண்டும். தாய் தந்தையரை பற்றி நான் அதிக இடங்களில் பேசிவிட்டேன். அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒருவரை நாங்கள் மென்டோன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். எனக்கு என்னன்னா, இந்த கணவன் தன்னுடைய தன் மீது செல்வாக்கு செலுத்தியவரை பற்றி குறிப்பிடுகின்ற போது அதே பாயிண்ட்ஸ் நானும் வச்சிருந்தேன். எனக்கு தெரியல, ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணல. நான் இதை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் இந்த மேடையில் என்று நான் தெரிந்திருந்தேன். அதற்காக அந்த ஆளுமை என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர். நான் பிறந்தது முதல் அந்த ஆளுமையை பார்த்து வியந்து அவருடைய ஆடை அலங்காரம், நடை, உடை, பாவனை, பேச்சு அத்தனையையும் நான் நினைக்கின்றேன் அவருடைய குழந்தைகளை விட அல்லது அவருடைய மனைவியை விட நான் அதிகம் அதை பார்த்து ரசித்திருக்கின்றேன் என்று இந்த வேடையில் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன். அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய தந்தையாருடைய தம்பி டாக்டர் செல்லத்துறை சேதுராஜா அவர்கள். உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையினுடைய முதலாவது இன்ஸ்பிரேஷன் என்று அவர்தான் எங்களுடைய குடும்பத்தின் கல்வியின் உச்ச நிலையை தொட்ட முதலாவது மனிதர் என்று நான் சொல்லலாம். அவரை பின்பற்றியவர்கள் பல பேர் இருக்கின்றோம், அதில் நானும் ஒருத்தி. ஆகவே இந்த இடத்தில் அவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சரி, இவர்களுடைய இந்த எல்லா வார்ப்புகளும் என்னை ஏதோ ஒரு வகையில் வளப்படுத்தி நெறிப்படுத்தி கொண்டு சென்றது. என்னுடைய நண்பன் இங்கே வந்திருக்கின்ற என்னோட கூடவே பயணித்த டாக்டர் பிரதீபராஜா அவர்கள் இருக்கின்ற என்னை நெறிப்படுத்திய என்னுடைய பாடசாலை முதன்மை ஆசிரியர் மட்டுமில்லை, என்னுடைய பாட ஆசிரியரும் கூட
திருமதி கோகுலவாணி தேவராஜா அவர்கள் இருக்கின்றார்கள், பல பேர் இருக்கின்றார்கள். என்னை பார்த்தவர்கள் அல்லது என்னில் செல்வாக்கு செலுத்தியவர்கள் இல்லை என்னுடைய பாதையிலே துணை நின்றவர்கள் என்று பல பேர் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் எனக்கு இவர்களிடத்தில் நான் கற்றுக்கொண்டது அல்லது இவர்கள் மூலம் நான் கற்றுக்கொண்ட விடயங்களை ஒரு பெரிய வாழ்க்கையை ஒரு பெரிய பணிக்காக செலவிட வேண்டும் என்பது என்னுடைய ஆவலாக இருந்தது. ஆனால் அவர்கள் குறிப்பிட்டது போல உண்மையிலேயே நான் கடந்து வந்த பாதை பஞ்சு மெத்தைகளால் அமைக்கப்படவில்லை. மிக மிக கரடுமுரடான பாதையாகத்தான் இருந்தது. அந்த பாதையிலே பயணித்த பல மனிதர்கள் என்னை மேம்படுத்தினார்கள், கை கொடுத்தார்கள், வழிகாட்டினார்கள், எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அதன் குழந்தை, அதன் பிரசவம் தான் புலக்கண். புலக்கண்ணின் பிரசவம் தான் இந்த கழகு. என்னுடைய கணவர் குறிப்பிட்டது போல பல நூல் தொகுப்புகள் என்னிடம் இருந்தது. யுத்தத்தின் எச்சத்தில் கூட அவை என்னிடம் மிஞ்சி இருக்கவில்லை. எல்லாம் அழிந்து போகின. ஒவ்வொரு முறையும் என்னுடைய கோர்ப்புகள் யாவும் அழிந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஒரு ஏதிரியாக என்னுடைய பெரும் மதிப்பிற்குரிய தியா காண்டீவன் அவர்கள் என்னை பற்றி இந்த கழகு நூலில் அமெரிக்காவில் இருந்து எழுதியிருந்தார். அவர் குறிப்பிட்டதை போல ஊர் பிரிந்த வலசை ஊரை ஒரு முறையும் பிரியவில்லை, 11 தடவைகள் பிரிந்திருக்கின்றேன். அதைவிட புலம்பெயர்ந்து சென்று விட்டேன். ஆனால் என்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என் தாயகத்தையும் என் ஈழத்தையும் என் தேசத்தையும் என் மக்களையும் என் மொழியையும் என் பாடசாலையையும் என் பல்கலைக்கழகத்தையும் சுற்றி சுற்றி ஒரு கழுகு வட்டமிடுவது போல வட்டமிட்டுக் கொண்டே இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்தேன். எல்லோரிடமும் நான் செல்வ சேர வேண்டும், எல்லோரையும் நான் பார்க்க வேண்டும், எல்லோருடைய உறவும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய பேராவலாக இருந்தது. அதற்கான ஒரு கருவியாக நான் இதனை பயன்படுத்தினேன். இந்த இடத்திலே புலக்கண்ணை பற்றி நான் அதிகம் பேச வேண்டியவளாக இருக்கின்றேன். ஏனென்றால் அதனுடைய பிரசவம் தான் இந்த கழகு. ஆகவே புலக்கண்ணை பற்றி பேச வேண்டியவளாகத்தான் இருக்கின்றேன். இந்த சமூக வலைதளம் என்பது பல பேருக்கு பல கேடுகளை விளைவித்திருக்கின்றது. ஆனால் என்னையும் எனது கணவரையும் பொறுத்தவரைக்கும் இந்த சமூக வலைதளம், குறிப்பாக இணையதளத்தில் இயங்கக்கூடிய அத்தனை சமூக வலைதளங்களும் எங்களுக்கு பல உறவுகளை பெற்று தந்திருக்கின்றது. பல நல்ல தமிழ் நண்பர்களை என்னுடைய அண்ணா, நான் அன்போடு உரிமையோடு அண்ணாந்து சொல்லக்கூடிய ஒருவரை அமர்ந்திருக்கின்றார், பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார். அவ்வாறு பல உறவுகள். அந்த உறவுகளிலே மற்றொருவர், நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய மற்றொருவர் திருமதி தர்மினி ரஜீவன் அவர்கள். அவருக்காக நீங்கள் ஒரு முறை கரகூசம் தட்டலாம். ஏனென்று சொன்னால் ஓய்வின்றி ஓடக்கூடிய தமிழ் நிறைந்த ஆளுமை கொண்ட ஒரு பெண் தான் அவர். அவரால் தான் இந்த அரங்கம் என்று சிறந்திருக்கின்றது. இத்தனை பேர் ஆளுமைகள் நான் கனவில் கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அத்தனை பேராசிரியர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், அரசு திணைக்களங்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள், நண்பர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள் என்றால் அதுக்கு காரணம் திருமதி தர்மினி ரஜீவன் அவர்கள் தான். அவருக்கு இந்த இடத்திலேயே நானும் என்னுடைய கணவரும் புலக்கண்ணும் சார்பில் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒற்றை மனுஷியாக அவள் இருந்து கொண்டு இலங்கையை எங்களுக்காக அவள் செய்கின்ற சேவை என்பது, அவள் என்பது அதீத உரிமை கொண்டு நான் தங்கை என்ற காரணத்தினால் அவர் கூறுகின்றேன். அவள் செய்கின்ற அந்த தமிழ் பணி என்பது மிக அளப்பெரியது. ஒரு முறை உங்களுக்கு நேரம் இருந்தால் புலக்கண் என்கின்ற வலைத்தளத்தை ஒரு முறை தட்டி பாருங்கள். நாங்கள் செய்கின்ற சேவை உங்களுக்கு தெரியும். சரி, கழுகை பற்றி அதிகம் பேசிவிட்டார்கள். ஆகவே அந்த அவ்வளவு நிறைவும் என்னை இன்னொரு உத்வேகத்தோடு இன்னொரு தளத்திற்கு எடுத்து செல்கின்றது. இதிலே செல்கின்ற போது எங்களுடைய வாழ்நாள் பேராசிரியரும் அவருடைய காரியாரும் என்னுடைய காதில் ஒரு மந்திரத்தை உரைத்து விட்டு சென்றார்கள். அந்த பறவை அடுத்த வருடம் பறக்க வேண்டும் என்று. நான் அந்த பறவையின் பெயரை குறிப்பிட மாட்டேன். அவர் சொல்லிவிட்டு சென்றார். அவருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கின்றேன், நிச்சயமாக அடுத்த பறவை பறக்கும். என்னுடைய கழுகு நூலுக்காக
தியா காண்டிபன் அவர்கள் என்னை பற்றி ஒரு சில விடயங்களை அதில் எழுதியிருந்தார். அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய தியா காண்டிபன் மற்றும் அவருடைய பாரியா நிகேதா காண்டிபன் அவர்களுக்கும் இந்த இடத்திலே மனம் நிறைந்த நன்றிகளை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அதைவிட இந்த நூலுக்கு வாழ்த்துறை ஒன்றினை என்னுடைய கணவர் எஸ்.கே. சதீஷ் அவர்கள் வழங்கியிருந்தார். அவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றிய முக்கியமான ஒரு விடயம், இந்த கழுகினுடைய அட்டை படத்தை பார்த்தீர்களானால் ஒரு கழுகு ஒன்று அங்கே உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த கழுகினுடைய அட்டை படத்தை சொன்னால் நம்ப மாட்டீர்கள், 25 நிமிடத்துக்குள் வரைந்து தந்தவர் என்னுடைய மகள் பிரவீனா சதீஷ்குமார். அவருக்கும் இந்த இடத்திலே நான் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொடர்ச்சியாக அவர் வளர்ந்து வருகின்ற ஒரு சித்திர கலைஞர். அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய எல்லா கலை அம்சங்களோடும் இந்த கலை அம்சத்திலும் சிறந்து விளங்குவார் என்று நான் நம்புகின்றேன். அவருக்கு உண்மையிலேயே இதை கீறி முடிச்சதுக்கு பிறகு போட விருப்பமில்லை. அம்மா போடாதீங்கன்னு சொன்னவா. ஆனாலும் கூட அவருடைய வயதுக்கு 13 வயது, அவர் ஒரு 18 வயதிலே இதை விட சிறந்த ஒரு கலைஞியாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதற்கான ஒரு புள்ளிதான் இது. கோலத்தை அவர் போடுவார் என்று நான் நம்புகின்றேன். சரி, அடுத்ததாக நாங்கள் இந்த புலக்கண்ணின் ஊடாக பல நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அதனுடைய அடுத்த படிதான் இந்த வெளியீட்டு பணி. இந்த வெளியீட்டு பணி தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. நாங்கள் உங்களுக்கும் கரம் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் யாராவது நூல்கள் வெளியிடுவதாக இருந்தால் எங்களோடு தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதுக்குரிய தகவல்களை எஸ்.கே. சதீஷ் அவர்கள் உங்களோடு வழங்குவார். அதைவிட இன்று பெண்களுடைய அந்த கவிதையில ஏராளமான கவிதைகள் இருக்கின்றன. அதிலே ஒரு பெண் இல்லாவிட்டால் ஒரு வீடு என்னாகும் என்ற ஒரு கவிதை எல்லோராலும் விரும்பப்பட்டது. அதே போல ஒரு பெண் இல்லாத பாராளுமன்றம் கூட மிக மோசமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய தேவையை மிக அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஆளுமையில் திறனும் ஒரு பெண்ணுக்குத்தான் இருக்கின்றது. பிரித்தானியாவிலே நாம் எல்லோரும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விடயம் நடந்து இருக்கின்றது. உமா குமரன் என்கின்ற ஒரு ஈழத் தமிழ் பெண் பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய தேர்தல் களங்களும் மாற வேண்டும். பெண்கள் எல்லா இடங்களிலும் கால் பதிக்க வேண்டும். ஆளுமைகள் வீட்டுக்குள் அடைபட்டு கிடக்காமல் சிறகசித்து பறக்க வேண்டும். நிறைய விடயங்கள் பேச வேண்டும் என்றிருந்தேன். நான் அதை சுருக்கி சொன்னதால சில நேரம் தொடர்பற்று இருக்குமோ எனக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை நாடி வருகின்றேன். அன்புடன் கீர்த்தி சதீஷ், வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.